ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாரு, என்ன எந்த நிலைமையில உன் முன்னாடி நிக்க வச்சிருக்கேன்னு நல்லாவே பாரு. என்னைக்காவது நான் உன்கிட்ட எனக்கு ஏதாச்சும் வேணும்னு உன்கிட்ட கேட்டிருப்பேனா? என்ன ஏன் இப்படி சோதிச்சுட்டு இருக்க? எனக்கு பலமே எங்க அத்தை தான். அவங்களே எனக்கு எதிராக்கிட்டல்ல. அப்படி என்ன பெரிய பாவத்தை நான் பண்ணிட்டேன்? மனுஷ ஜென்மம் எடுக்க தகுதி இல்லைன்னா என்ன ஏன் படைச்ச? நான் அழறத பார்த்து நீ சந்தோஷப்படுறதுக்கா? ஒருத்தி கஷ்டத்தை தாங்குறாங்கிறதுக்காக இப்படியா அடுக்கடுக்கா சோதனையை கொடுப்ப? எனக்கு என்ன உன்ன மாதிரி 10 கையும் 10 காலும் இருக்கா? நானும் சாதாரண மனுஷி தானே. நானும் எவ்வளவுதான் தாங்குவேன்? உனக்கு கொஞ்சம் கூட என் மேல இறக்கம் இல்லையா? இவ்ளோ நாள் நான் பட்ட கஷ்டம் மொத்தத்துக்கும் அர்த்தம் இல்லாம பண்ணிட்டல. வைராகியமா நான் வாழ்ந்த வாழ்க்கைய நீ களங்கப்படுத்திட்டல. என் மக ரம்யாவுக்காக நான் பட்ட எல்லா கஷ்டமும் வீணா போயிடுச்சு. என்னால அவ வாழ்க்கைய கேள்விக்குறி ஆயிடுச்சு. அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? தன்னோட அம்மாவ உலகமே இப்படி ஒரு கேள்வி கேட்டதை பார்த்த என் பிள்ளைங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை பறிச்சு என்ன அனாதையாக்கிட்ட. கணவனுங்கிற ஒரு புது சொந்தத்தை கொடுத்து எனக்குன்னு ஒரு குடும்பத்தை கொடுத்த. அந்த சந்தோஷம் நிலைக்கிறதுக்குள்ள அவரையும் என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்ட. சரி, அவர் கொடுத்த குடும்பம் போதும்னு நினைச்சு நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இப்ப அந்த சந்தோஷத்தையும் பறிக்க நினைக்கிறல்ல? இன்னும் என்ன பண்ண போற? என் உயிர் மட்டும்தான் இருக்கு. அதையும் பறிச்சுக்கிட்டு என் குழந்தைகளை அனாதையாக்கிட போறியா? சொல்லு, பதில் சொல்லு. என்ன பண்ற? வினு, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க நீ? எதுக்கு உனக்கு நீயே தண்டனை கொடுத்துட்டு இருக்க? கைய பாரு, வலிக்க போது. வினு, சுத்தி இருக்கவங்க என்ன காயப்படுத்துறதை விட இந்த வலி எனக்கு ஒன்றும் பெருசு இல்ல. என் நிலைமையை பாத்தியா பத்மா? மனசார யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத என்ன ஏன் எல்லாருமா சேர்ந்து இப்படி காயப்படுத்துறாங்க? நான் அப்படி என்ன பாவம் பண்ண பத்மா? ஏன் யாருமே என்னோட மனசை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? நானும் சாதாரண மனுஷி தானே. எவ்வளவு கஷ்டத்தை தான் நான் தாங்குவேன். ஐயோ வினு, முடியல பத்மா, முடியல. ஏண்டா மனுஷ ஜென்மம் எடுத்தோன்னு இருக்கு. ஐயோ வினு, வினு அழாத. வினு, தைரியமா எல்லா விஷயத்தையும் கையாளுற நீயே இப்படி அழுதா உனக்கு எப்படி வினு ஆறுதல் சொல்றது? முடியல. எனக்கு நானே தைரியம் சொல்லி சொல்லிதான் காலத்தை தள்ளிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தி எல்லாத்தையும் தாங்குறாங்கிறதுக்காக அவளோட மன பாரத்தை ஏத்திக்கிட்டே போனா எப்படி பத்மா? யார் என்ன பேசியிருந்தாலும் அவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்ன நல்லா புரிஞ்சுகிட்ட என் அத்தையே என்ன புரிஞ்சுக்காம இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்களே பத்மா.
என்னால பொறுத்துக்கவே முடியல. ஆறுதலா சாயறதுக்கு இருந்த தோளே என்ன அரவணைக்கலனா நான் எங்க போவேன் பத்மா? ஐயோ வினோ, எனக்கு இப்ப அழறத தவிர வேற என்ன பண்றதுன்னே தெரியல.